இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி பாகம் 9. இதுதான் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி தொடரின் இறுதி பாகமாகும். இது முந்தைய 8ஆம் பாகத்தின் தொடர்ச்சி. ஆகவே முந்தைய 8 பாகங்களையும் பார்க்காதவர்கள் அவற்றை பார்த்துவிட்டு இந்த 9ஆம் பாகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி பாகம் 9 தொடர்கிறது. ஃபாத்திமிய ஆட்சியை அகற்றியது சுல்தான் சலாஹுத்தீனின் மற்றுமொரு சாதனையாகும். எகிப்தில் சுல்தான் சலாஹுத்தீனின் ஆதிக்கம் ஃபாத்திமியா என்றறியப்பட்ட அபீதியாக்களுடைய அழிவின் ஆரம்ப புள்ளியாக இருந்தது. பரம்பரை ஆய்வாளர்கள் அனைவரும் அபீதியாக்களை அஹ்லுல் பைத்துகளோடு இணைக்கக்கூடாது என்பதிலும், அஹ்லுல் பைத்திலிருந்துதான் முஸ்லிம்களுக்கு தலைமை தாங்கும் இமாம்களும் தலைவர்களும் வர வேண்டும் என்ற ரீதியில் ஜாஃபரி ஃபிக்கை பின்பற்றும் இஸ்னாஷரி ஷியாக்களோடும், அதுபோல் இமாம் ஜெய்தின் ஃபிக்கை பின்பற்றும் ஜெய்தி ஷியாக்களோடும் இவர்களை இணைக்கக்கூடாது என்பதிலும் ஒருமித்த கருத்து கொண்டுள்ளனர். அபீத் என்ற மனிதரின் பக்கமே அவர்கள் இணைக்கப்படுகிறார்கள். அந்த அபீத் நெருப்பு வணங்கியாக அல்லது யூதராக இருந்திருக்கலாம். நீதிபதி அபூபக்கர் முஹம்மது இப்னு தையிப் தமது அல் கஷ்ஃபுல் அஸ்ராரில் பாத்தினியா என்ற புத்தகத்திலும், நீதிபதி அப்துல் ஜப்பார் தமது தஸ்பீத் தலாயிலுன் நுபுவா என்ற புத்தகத்திலும், அல் முகத்தசி தமது கஷ்ஃபு மகான பனு அபீத் என்ற புத்தகத்திலும் இது குறித்து விரிவாக அலசியுள்ளார்கள். 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு என 2 நூற்றாண்டுகளிலும் இஸ்லாமிய நகரங்களில் அபீதியாக்களுடைய ஆதிக்கம் மேலோங்கியிருந்தது. இஸ்லாமிய உலகின் கலாச்சாரத்திலும் பண்புகளிலும் அவர்கள் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருந்தார்கள். அவர்களின் காலகட்டம் விசித்திரமான கொள்கைகளாலும் சிரிப்பூட்டும் சட்டங்களாலும் நிரம்பியிருந்தது. அவற்றுள் சிலவற்றை அல் முக்ரிசி எழுதிய அல் ஹுத்தத் வல் ஆசார் என்ற நூலிலிருந்து குறிப்பிடுகிறோம். இந்த அபீதியாக்கள் வாரிசுரிமை சட்டங்களில் நெருங்கிய உறவினர்களை நீக்கினார்கள். இறந்தவருக்கு ஒரு மகள் மட்டும் இருந்தால் அவருடைய சகோதரனோ சகோதரியோ, தந்தையின் உடன் பிறந்தவரோ, தந்தையின் தந்தையோ, சகோதரரின் பிள்ளைகளோ யாரும் அவரது சொத்திலிருந்து எதையும் பெற முடியாது. கணவன் அல்லது மனைவி, தாய் தந்தை, தந்தையின் தந்தை ஆகியோரை தவிர வேறு யாரும் ஆண் பிள்ளை அல்லது பெண் பிள்ளையுடன் வாரிசாக முடியாது. தந்தையுடன் யார் வாரிசாகிறார்களோ அவர்கள்தாம் தாயுடனும் வாரிசாக முடியும். இந்த சட்டங்களை மீறுவதை நபி அவர்களின் மகளார் ஃபாத்திமாவின் மீது கொண்ட வெறுப்பாக அவர்கள் கருதினார்கள். ரமதானில் நோன்பு வைப்பதும் திறப்பதும் அவர்களின் கணக்குப்படியே ஆனது. ஹிஜ்ரி 389ஆம் ஆண்டு எகிப்தில் ஒரு மனிதர் இமாம் மாலிக்கின் முஅத்தா என்ற நூலை வைத்திருந்ததற்காக தண்டிக்கப்பட்டு ஊர் விலக்கம் செய்யப்பட்டார். ஹிஜ்ரி 393ஆம் ஆண்டு 13 மனிதர்கள் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டு இழிவுபடுத்தப்பட்டார்கள். 3 நாட்கள் வரை அவர்கள் சிறை வைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்த குற்றம் துஹர் தொழுகையை தொழுதுதான். எகிப்து நாட்டில் விளையும் முலூஹியா என்றழைக்கப்பட்ட ஒரு காய்கறியை அது முஆவியா இப்னு அபூ சுஃபியானுக்கு பிரியமானதாக இருந்தது என்பதால் உண்பதற்கு தடை செய்தார்கள். ஜர்ஜீர் என்று சொல்லப்படும் ஒரு காய்கறியையும் அது அன்னை ஆயிஷாவின் பக்கம் இணைத்து கூறப்பட்டதால் தடை செய்தார்கள். மது அருந்தவும் இசை கேட்கவும் பொது அனுமதி வழங்கப்பட்டது. மக்கள் பொழுதுபோக்கு அம்சங்களிலும் ஆடம்பரங்களிலும் திளைக்கலானார்கள். விவகாரம் பெரிதாகி இக்கட்டான கட்டத்தை அடைந்தது. மக்கள் வெளிப்படையாக பசி பசி என்று கத்தவும், நம்பிக்கையாளர்களின் தலைவரே, உங்கள் தந்தையோ உங்கள் தந்தையின் தந்தையோ எங்களுடன் இப்படி நடந்து கொள்ளவில்லை என்று கூறவும் செய்தார்கள். ஹிஜ்ரி 424ஆம் ஆண்டு அப்போதைய ஆட்சியாளர் கெய்ரோவிலிருந்து ஒரு நகரத்தை நோக்கிச் சென்றார். அவர் செல்லும் பாதைகளெல்லாம் அலங்கரிக்கப்பட்டன. அவர் ஒரு சமூகத்தை கடந்து சென்றால் அவருக்காக அவர்கள் நிலத்தை முத்தமிடுவார்கள். அவரது ஹிலாஃபத்திற்காக பையத் பெறப்பட்டது. அப்போது அவருக்கு 7 வயதுதான் ஆகியிருந்தது. சலாஹுத்தீனின் ஆட்சி சிரிப்பூட்டக்கூடிய விசித்திரமான இந்த ஆட்சிக்கு முடிவாகவும் புதிய காலகட்டத்திற்கான தொடக்கமாகவும் அமைந்தது. எகிப்திலிருந்து இந்த ஃபாத்திமியா என்றழைக்கப்பட்ட அபீதியாக்களினுடைய அடையாளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழியத் தொடங்கின. இஸ்லாமிய கொள்கை மீண்டும் மலரத் தொடங்கியது. முஸ்லிம் அறிஞர்களால் நடத்தப்பட்ட கலாசாலைகள், கல்வி நிறுவனங்கள் எல்லாம் மீண்டும் புத்துயிர் பெற்று பரவத் தொடங்கின. அபீதியீன்களின் ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமடைந்து கொண்டே சென்றது.
எகிப்தின் அரச மதமாக 3 நூற்றாண்டு காலம் நீடித்திருந்த இஸ்மாயிலி மதம் சொந்த நாட்டிலேயே விசித்திரமான விரட்டப்பட்ட ஒன்றாக மாறியது. இஸ்மாயிலி மார்க்கம் எகிப்தை விட்டு முழுவதுமாக மறைந்தது. அபீதியீன்களின் காலகட்டம் இஸ்லாத்திற்கு சோதனை மிகுந்த காலகட்டமாக இருந்தது. அப்போது இஸ்லாம் மிகப்பெரிய அளவில் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டது. அல்லாஹ் ஏற்படுத்திய புனிதங்கள் களங்கப்படுத்தப்பட்டன. இஸ்லாமிய மார்க்கம் வீணர்களின் விளையாட்டுக்கு இலக்கானது. முஸ்லிம் அறிஞர்கள் மிகைக்கப்பட்டவர்களாகவும் பலவீனமானவர்களாகவும் இழிவுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களுக்கு எவ்வித மதிப்பும் அதிகாரமும் இருக்கவில்லை. அநியாயக்காரர்களும் இழிவானவர்களும் மூடர்களும் முழு அதிகாரம் பெற்றிருந்தார்கள். அவர்கள் பூமியில் குழப்பம் விளைவித்து கொண்டிருந்தார்கள். அவர்களால் ஏற்படும் தீங்குகள் பெருகின. அந்த காலகட்டம் குறித்து பேரறிஞர் அல் முகத்தசி ரௌதத்தைன் ஃபி அஹ்பாரி தௌலத்தைன் என்ற தமது புத்தகத்தில் பின்வருமாறு குறிப்பிடுகிறார். அபீதியாக்களின் ஆட்சியின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இஸ்லாத்திற்கு எதிரான இந்த சோதனை நீடித்தது. அது ஹிஜ்ரி 299ஆம் ஆண்டு தொடங்கி 567ஆம் ஆண்டு வரை நீடித்தது. அவர்களின் காலகட்டங்களில் முஸ்லிம்களின் எதிரிகள் பெருகினார்கள். அவர்களின் விவகாரம் வலுவானது. அவர்கள் மக்களின் மீது அநியாயமான வரிகளை விதித்தார்கள். மற்றவர்களும் இவர்களை பின்பற்றினார்கள். அஷாமின் எல்லை பகுதியில் வசிக்கின்ற மலைவாசிகளின் கொள்கைகளை இவர்கள்தாம் சீர்குலைத்தார்கள். அந்த மக்களின் அறியாமையாலும் பலவீனத்தாலும் அவர்களில் உள்ள நசீரியா, துர்சியா, ஹஷீஷியா போன்ற பிரிவினர்களில் உள்ள அழைப்பாளர்கள் அந்த மக்களிடம் ஆதிக்கம் பெற்றார்கள். அவர்களின் ஆட்சியில்தான் சிலுவை படைகள் அஷாம் மற்றும் அரபு தீபகற்பத்தின் அதிகமான நகரங்களை கைப்பற்றினார்கள். இறுதியில் அல்லாஹ் அதாபக் குடும்பத்தாரை வெளிப்படுத்தி முஸ்லிம்கள் மீது அருள் புரிந்தான். அந்த குடும்பத்திலிருந்துதான் சலாஹுத்தீன் போன்ற மாவீரர்கள் வந்தார்கள். கைப்பற்றப்பட்ட நகரங்களை அவர்கள் மீட்டார்கள். இந்த அபீதியீன்களின் ஆட்சியை அகற்றி அல்லாவின் அடியார்களை பாதுகாத்தார்கள். இந்த வெற்றியை கொண்டு முஸ்லிம்கள் மகிழ்ச்சி அடைவது இயல்பானதுதான். அது மார்க்கத்திலும் ஒழுக்கத்திலும் பெரும் புரட்சியாக இருந்தது. இந்த புரட்சிக்கு 29 ஆண்டுகளுக்கு முன்னர் பிறந்த பேரறிஞர் முகத்தசி அதனால் ஏற்பட்ட மாற்றங்களையும் அதிர்வுகளையும் நேரடியாக கண்டவர். தம் உள்ளம் உணர்ந்த மகிழ்ச்சியை குறித்து அவர் பின்வருமாறு தெளிவுபடுத்துகிறார். அபீதியீன்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. அத்தோடு இஸ்லாத்திற்கு ஏற்பட்ட இழிவும் முடிவுக்கு வந்தது. பேரறிஞர் இப்னுல் கையும் அஸ்ஸவாயிக்குல் முர்சலா அலல் ஜஹ்மியா வல் முஅத்தலா என்ற தமது நூலில் பாத்தினியாக்கள் பரவிய விதத்தையும் அவர்கள் அடைந்த விளைவுகளையும் பின்னர் நூருத்தீன், சலாஹுத்தீன் ஆகியோர் மூலம் அந்த ஆட்சி முடிவுக்கு வந்ததையும் உயிரோட்டம் ததும்பும் வார்த்தைகளில் குறிப்பிடுகிறார். அவர் கூறுகிறார், பின்னர் கிழக்கில் இவர்களின் அழைப்பு வலுவிழந்தது. மேற்கில் கொஞ்சம் கொஞ்சமாக பரவியது. இறுதியில் வலுவடைந்து அதிகாரத்தில் அமர்ந்தது. அந்த கொள்கையை பின்பற்றியவர்கள் மேற்கின் பல நகரங்களை ஆட்சி செய்தார்கள். பின்னர் அவர்கள் ஒவ்வொரு நகரமாக கைப்பற்றி கொண்டே எகிப்தின் நகரங்களை அடைந்தார்கள். அவற்றையும் கைப்பற்றினார்கள். அங்கு அவர்கள் கெய்ரோ நகரத்தை கட்டி எழுப்பினார்கள். அங்கு தங்கள் கொள்கையின் அடிப்படையில் தங்களின் ஆட்சியை அமைத்து கொண்டார்கள். அவர்களின் காலகட்டத்தில்தான் இஹ்வானுஸ் ஸஃபாவின் புத்தகங்களும் இப்னு சீனாவின் புத்தகங்களும் எழுதப்பட்டன. இப்னு சீனா கூறினார், என் தந்தை அவர்களின் அழைப்பாளர்களில் ஒருவராக இருந்தார். அவர்களின் காலகட்டத்தில் சுன்னாவும் அது சார்ந்த புத்தகங்களும் தடை செய்யப்பட்டன. அவை மறைவாகவே படிக்கப்பட்டன. இறை வகியை காட்டிலும் மனித அறிவுக்கு முன்னுரிமை அளிப்பதே அவர்களது அழைப்பின் அடிநாதமாக இருந்தது. அவர்கள் மேற்கின் நகரங்கள் எகிப்து, அஷாம், ஹிஜாஸ், ஈராக் ஆகிய பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தினார்கள். அவர்களின் ஆட்சி காலங்களில் முஸ்லிம்கள் திம்மிகளை போன்று இருந்தார்கள். சொல்லப்போனால் அவர்களின் ஆட்சி காலத்தில் திம்மிகளுக்கு கூட பாதுகாப்பும் பதவியும் கண்ணியமும் அளிக்கப்பட்டன. அவர்களின் வாள்கள் எத்தனை மார்க்க அறிஞர்களின் தலைகளை கொய்திருக்கின்றன. எத்தனையோ மார்க்க அறிஞர்கள் சிறைச்சாலைகளில் மரணமடைந்துள்ளார்கள். இறுதியில் அல்லாஹ் நூருத்தீன், சலாஹுத்தீன் ஆகியோரின் காலகட்டங்களில் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அவர்களிடமிருந்து காப்பாற்றினான். அங்கு இஸ்லாம் மீண்டும் துளிர்விடத் தொடங்கியது. நீண்ட காலமாக அணைந்திருந்த அது மீண்டும் சுடர்விட்டு எரிய தொடங்கியது. வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். தொண்டைக்குழியை அடைந்த அதன் உயிர் மீண்டும் உடலுக்குள் திரும்பியது. அல்லாஹ் தன் அடியாரையும் படைகளையும் கொண்டு பைத்துல் முகத்தஸை சிலுவை படைகளிடமிருந்து காப்பாற்றினான்.
அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரின் உதவியாளர்கள் தங்களால் முடிந்த அளவு அவனது மார்க்கத்திற்கு உதவி செய்யத் தொடங்கினார்கள். இந்த காலகட்டத்தின் வரலாற்றை பதிவு செய்துள்ள புத்தகங்கள் இஸ்லாமிய உலகிற்கு, குறிப்பாக அஷாம், ஈராக் ஆகிய பகுதிகளுக்கு பெருமகிழ்ச்சி அளித்த இந்த செய்தியை நமக்கு அறிவிக்கின்றன. முஸ்லிம்கள் மகிழ்ச்சியில் பறந்து கொண்டிருந்தார்கள். சுருங்கச் சொன்னால், சலாஹுத்தீன் இஸ்லாமிய உலகை அரசியல் அடிமை தலையிலிருந்தும், ஒழுக்க ரீதியான கலாச்சார ரீதியான சீர்குலைவிலிருந்தும், மேற்கிலிருந்து பரவி வந்த கிருமிகளிலிருந்தும் காப்பாற்றினார். அபீதியாக்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்ததன் மூலம் குழப்பத்திற்கான பெரும் வாசலை அவர் அடைத்தார். அந்த வாசலின் வழியாகத்தான் இஸ்மாயிலியா போன்ற தீய கொள்கைகள் எகிப்தில் மட்டுமல்ல, முழு இஸ்லாமிய உலகிலும் ஊடுருவி சிந்தனை ரீதியான குழப்பத்தையும், கொள்கை ரீதியான குளறுபடிகளையும், ஒழுக்கச் சீர்கேடுகளையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தன. இஸ்லாமிய உலகம் 3 நூற்றாண்டு காலம் அவற்றின் வலைகளில் விழுந்து கொண்டிருந்தது. இஸ்லாமிய வரலாறு சலாஹுத்தீன் அய்யூபி செய்த இந்த 2 மகத்தான பணிகளையும் ஒருபோதும் மறக்காது. எந்த காலகட்டத்திலும் இடத்திலும் சலாஹுத்தீன் அய்யூபி என்ற குர்திய மாவீரரின் இந்த கிருபையை எந்த முஸ்லிமும் மறக்க முடியாது. இத்துடன் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி தொடர் முடிவடைகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த தொடரை முழுமையாக பார்க்காதவர்கள் பாகம் 1 பாகம் 9 வரை, இந்த இறுதி பாகம் வரை முழுவதுமாக பாருங்கள். நீங்கள் பயனடைந்திருந்தால் இந்த தொடரினுடைய பிளேலிஸ்ட் இணைப்பு கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பிறருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்ப்பவர்கள் அதை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுபோல் எனது பிளேலிஸ்டில் உள்ள இதர வரலாற்று வகுப்புகளின் காணொளிகளையும் நிச்சயம் தவறவிடாமல் பாருங்கள். இன்ஷா அல்லாஹ். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி. நான் சம்மில். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமா.